உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஐலைனர் வைக்கிறதுக்கான சூப்பர் டிப்ஸ் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனிதிங் யூ டூ டு யுவர் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரோஸ் வாட்டர் ஃபேஸ் மிஸ்ட் வந்து என்னுடைய ஐஸில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஜென்டலாக வந்து பேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரெப் ஐ எம் டூயிங் டு மை ஸ்கின் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஐ ஹவ் டேக்கன் மாய்ஸ்சரைசர். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர். ஒரு எனி மாய்ஸ்சரைசர் உங்கள் கிட்டே இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். டுடே ஐ எம் யூஸிங் நியூட்ரிஜினா. ஸோ நியூட்ரிஜினாவையும் வந்து நான் அண்டர் ஐஸ் அண்ட் அப்பர் ஐஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute நான் அப்படியே வந்து விட்டுறேன். திஸ் ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஈவன் ஃபார் அ ஃப்ளாலெஸ் ஐ மேக்கப் லுக். ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சோன்னா இப்போ டைரெக்டாக நம்ம வந்து எப்படி ஐக்கு வந்து இந்த லுக் கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம எனி கன்சீலர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கன்சீலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஆன் மை அப்பர் லிட் அண்ட் லோவர் டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி வந்து நல்லா கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஆன் போத் தி ஐஸ். உங்ககிட்ட என்ன கன்சீலர் இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்பர் அண்ட் லோவர் இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேண்ட்ஸ் வச்சு ஜென்டலாக வந்து ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுடைய ஸ்கின் வந்து அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்பஞ்ச் பண்ணிக்கோங்க. கன்சீலர் அப்ளை பண்ண உடனேவே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, யூ கேன் ஹாவ் அ காம்பேக்ட் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர், உங்ககிட்ட என்ன இருக்கோ அது. ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர். அந்த காம்பேக்ட் பவுடரை நான் வந்து அப்பர் லிட்லேயும் வந்து அண்டர் மை ஐஸ் நான் வந்து ஜென்ரஸ் அமௌண்ட் எடுத்து நல்லா பேட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கன்சீலரை வந்து நல்லா செட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஐஸ் வந்து டிஃபைன்டாக தெரியறதுக்கு பிஃபோர் யூ அப்ளை தி ஐலைனர் திஸ் ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ப்ரெப்பை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஐலைனர் இப்போ எடுக்க போகிறோம். For a very long time I've been using this Lakme eyeliner, the very basic Lakme eyeliner bottle தான் இது. ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்தோன்னே வந்து there will be a large quantity of eyeliner. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மி பண்ணி ஒரு தின் லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ரஷில் வந்து எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் எப்போவுமே ஐலைனர் போட போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிக் ஸ்ட்ரோக்ஸ் போடாமல் லைனோட கார்னர்லேருந்து ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அண்ட் 1 by 1 உங்களுக்கு எவ்வளோ தூரம் திக்னஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் பில்டப் பண்ணிகிட்டே போகணும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா வந்து, ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் யுவர் ஐஸ் அண்ட் தென் end it at the end. ஸோ மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்புறம் இன்னர் கார்னர்லேருந்து அந்த மிடிலுக்கு நீங்கள் வந்து இன்னொரு ஸ்ட்ரோக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்னர் லைன் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1/2 inch வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபிஷ் கைண்ட் ஆஃப் லுக் வந்து உங்கள் ஐஸ்க்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, நீங்கள் 2 கண்ணிலையும் வந்து அப்பர் லிட்டில் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா கிவ் இட் சம் டைம் ஃபேன் கீழே நின்றுட்டு அதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் டூயிங் யுவர் லோவர் லிட். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப். இது வந்து உங்களுக்கு மேலே எங்கேயும் ஒட்டாமல் நம்ம போட்ட கன்சீலர் எல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப். ஸோ கீழே வந்து நம்ம ஐலைனர் வைக்கும்போது ஃபார் த லோவர் லிட் த ஃபர்ஸ்ட் டிப் ஐ வாண்டட் டு கிவ் இஸ் நல்லா கீழே நல்லா புல் பண்ணிக்கோங்க வித் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். நீங்கள் புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் லைனுக்கு எக்ஸாக்டாக கீழே இருக்கிற ஸ்கின்னில் வந்து ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்ட்ரோக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பி வெரி வெரி ஸ்லோ பிகாஸ் வாட்டர் லைனில் நம்மளுடைய ஸ்ட்ரோக் டச் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு காஸ் யூ இரிட்டேஷன், கண்ணிலையும் தண்ணி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமையாக நல்ல லெஃப்ட் ஹேண்டால் கண்ணை வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் வந்து வாட்டர் லைனுக்கு கீழே இருக்கிற ஸ்கின்னில் நீங்கள் ஜென்டலாக வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த இன்னர் கார்னர்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அவுட்டர் கார்னர்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் மேக்ஸ் யோர் கம்ப்ளீட் ஐ லுக் வெரி வெரி நைஸ். லோவர் லிட்டில் நீங்கள் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணும்போது ஃபேன் கீழே உட்காந்து
ட்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஃபேன் கீழே உட்காந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து கண்ணுக்குள்ளே ஸ்மஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபேன் கீழே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. லெட் இட் ஏர் ட்ரை. நார்மலாக நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ட்ரையே நீங்கள் வந்து கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவாக எந்த ஃபேன் ட்ரை அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ஐஸ் எல்லாம் பண்ணி முடித்தோன்னே இப்போ நம்மளுடைய வாட்டர் லைனில் வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய கீழே போட்ட லைன் வந்து செப்பரேட்டாக தெரியாமல் கண்ணோட ஒட்டி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து மெபிலினோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீழே மட்டும் நான் வாட்டர் லைனில் கொடுக்காம ஸோ மேலே இருக்கிற ஐலெட்ஸ்க்கும் வந்து டைட் லைனிங் பண்ணுறேன். ஸோ தட் வந்து ஃபுல் கவர்டாக இருக்கும் நம்மளுடைய ஐஸ். எங்கேயும் வந்து ஒரு செப்பரேட் லைன்ஸ் தெரியாமல் வந்து ஃபுல் கவர்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம காஜல் அப்ளை பண்ணோன்னா அந்த ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய கேர்லர் வச்சு நம்மளுடைய ஐ லேஷஸை வந்து கேர்ல் பண்ண போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். உங்களுடைய கண் வந்து வெல் டிஃபைன்ட் அண்ட் க்ரூம்டாக தெரியறதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதை வந்து நீங்கள் ஐ கலரை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து ஹேரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கேர்ள்ஸ் கிடைக்கும். அண்ட் டுடே ஐ எம் யூஸிங் லாக்மேயோட ஐகானிக்கோட மஸ்காரா அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங் இட் ஒரு ஜென்டில் ஸ்ட்ரோக் ஆன் தி upper lashes and also on the lower lashes. ஸோ 2 லேஷ்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து இஃப் இன் கேஸ் எனிதிங் எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்சீலர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்மஜஸ் எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ ஃபைனலி வந்து இந்த லுக் எப்படி இருந்ததுன்னு நம்ம வந்து பார்ப்போம்.